இன்றைக்கி பால் பாயசம் பண்ணுறோம். அதுக்கு தேவை சேமியா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை, நெய் கொஞ்சம் போட்டு நெய் மெல்ட் ஆனோன்னே சேமியாவை போட்டு நல்லா செவப்பாக வறுத்துக்கணும். சேமியா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சேமியாவை வறுக்கணும். மலமலன்னு கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சோன்னே வறுத்து வச்சுருக்க சேமியாவை போடுங்க. சேமியா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே எடுத்துடணும். அதாவது ஒரு 2 மினிட்ஸில் சேமியா வெந்துடும். எடுத்து வச்சுருக்க சர்க்கரை 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ சர்க்கரையை ஆட் பண்ணுறோம். இப்போ இறக்கிடுறோம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஆனோன்னே முந்திரி, திராட்சை போடுங்க. சிம்மில் வச்சு முந்திரி, திராட்சையை வருங்க. ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். அது ஏலக்காயும் போட்டுக்கோங்க. செவந்துருச்சு. இதை அந்த பாயசத்தில் சேர்த்துட்டு அதை சேர்த்தாச்சு. பால் திக்காக காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுவையான பால் பாயாசம் ரெடி. இன்றைக்கி பால் பாயாசம் பண்ணுறோம். அதுக்கு தேவை சேமியா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை, நெய் கொஞ்சம் போட்டு நெய் மெல்ட் ஆனோன்னே சேமியாவை போட்டு நல்லா செவப்பாக வறுத்துக்கணும். சேமியா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சேமியாவை வறுக்கணும். மலமலன்னு கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சோன்னே வறுத்து வச்சுருக்க சேமியாவை போடுங்க. சேமியா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே எடுத்துடணும். அதாவது ஒரு 2 மினிட்ஸில் சேமியா வெந்துடும். எடுத்து வச்சுருக்க சர்க்கரை 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ சர்க்கரையை ஆட் பண்ணுறோம். இப்போ இறக்கிடுறோம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஆனோன்னே முந்திரி, திராட்சை போடுங்க. சிம்மில் வச்சு முந்திரி, திராட்சையை வருங்க. ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். அது ஏலக்காயும் போட்டுக்கோங்க. செவந்துருச்சு. இதை அந்த பாயசத்தில் சேர்த்துட்டு அதை சேர்த்தாச்சு. பால் திக்காக காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுவையான பால் பாயாசம் ரெடி.